இதனால அந்த ஃபினான்ஷியர் அண்ட் சிந்தாமணி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்து நான் உங்க காலில் கூட விழுந்துடுறேன் என்ன விட்டுரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடுறாங்க. அதாவது முத்துக்கு இந்த மாதிரி புதுசாக ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கூட இந்த மாதிரி ஒரு நட்பு கிடைச்சிருக்கு இல்லையா, அவர் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் முத்து அண்ட் அவர் 2 பேருமே சேர்ந்து இந்த மாதிரி அந்த ஃபினான்ஷியரோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி அவரை பார்த்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி இவர் சொல்கிறாரு, என்ன இந்த மாதிரி அநியாயமாக வட்டி போட்டிருக்கீங்க, இவ்வளோ தான் பணம் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ தான் வட்டி தரணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதெல்லாம் இதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும், சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கட்ட போகிறது இவர் தான், நீங்கள் என்ன கணக்கு அப்படின்னு காட்டுங்க, நாங்களும் இந்த மாதிரி இப்போவே கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கணக்கு காட்டுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அநியாய வட்டியாக இருக்குது. அதாவது 15 லட்ச ரூபா வாங்கினதுக்கு இந்த மாதிரி 40 லட்ச ரூபா அந்த மாதிரி வட்டியெல்லாம் சேர்த்து மொத்தமாக போட்டு வச்சிருக்காங்க. இன்னுமே அது ஏறிக்கிட்டே போகும் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்குது. ஸோ அதை பார்த்து அவர் பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ அநியாயமாக வட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான் எங்ககிட்ட அப்படி தான் எல்லார்ட்டையுமே அப்படி தான், நான் இது வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்த எல்லாருக்குமே இப்படி தான் அந்த பாருங்க அப்படின்ட்டு எல்லா ஃபைலையுமே காட்டுறா. அடப்பாமல் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் இந்த மாதிரி அந்த ஃபினான்ஷியர் பார்த்து கேட்குறாரு. ஸோ இவ்வளோ பணம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா போய் இதுக்கு எவ்வளோ தான் டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஃபினான்ஷியர் அதெல்லாம் இதுக்கு உனக்கு நீ என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஆமாம் இந்த மாதிரி நான் ஐடி ஆஃபீஸர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த கார்டை காமிக்கிறாரு. காமிச்சிட்டு இந்த மாதிரி இப்போ உன்னோட வீட்டுக்கு ரைடுக்கு வந்துகிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் மொத்தமாக சுருட்டிட்டு போயிருவாங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன முத்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முத்துவா நீ, உனக்கு இதெல்லாம் வேணாம், அநியாயமாக வாங்குறல, அதுக்கெல்லாம் கணக்கு கேட்டு அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு அந்த ஃபினான்ஷியர் பார்த்தீங்கன்னா முத்து அப்படிலாம் எதுவும் வேண்டாம், இந்த மாதிரி நான் வீட்டு பத்திரத்தை கூட சும்மாவே தந்துடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம், தயவு செய்து அவர் கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சைன் வாங்கிட்டு இந்த மாதிரி அவங்க வீட்டு பத்திரத்தை கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துட்ட சைன் வாங்கிட்டு இந்த மாதிரி வீட்டு பத்திரத்தை சும்மாவே கொடுத்துட்றாரு. அப்புறமா அந்த ஐடி ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துக்கு அவர் கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு, அதுக்காக நான் என்னோட வேலையை செய்யாம இருக்க முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் என்னோட டீமை கூப்பிட்டேன், வராங்க வந்து இந்த மாதிரி என்ன ஏது அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி முத்து சார் இதே மாதிரி இன்னொரு பொம்பளை, அதாவது சிந்தாமணின்னு ஒரு பொம்பளை இருக்கு, அவங்க வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியுமே அடுத்து அவங்க வீடு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி நடக்குது அப்படிங்கிறது சிந்தாமணியுமே கேள்விப்பட்டுறாங்க. ஆஹா என்னடா இந்த முத்துக்கு நாம ஆப்பு வைக்கல அப்படின்னு நினைச்சா இவன் நமக்கு வேற மாதிரி ஒரு ஆப்பில் வைக்கிற நடுத்தருக்கு கொண்டு வந்துருவோம் போலயே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.